ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாங்க, என்னது செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சூப்பரான நலனை பெற முடியும்? இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க முடியும் உங்களால். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மட்டும் போடாதுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி 2023 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 12இல் சந்திரன், மேலும் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் நைட்டு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கேதுவுடன் இணைந்து கொள்கிறார் என்பர்களே ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் சேரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்கள் காரிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாக நண்பர்களே. நீங்கள் யோகமான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. ஏன்னா நீங்கள் மீட் பண்ணக்கூடிய சில நபர்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆஃபீஸை விட்டு சீக்கிரமாக வெளியே போயிட்டு உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். தன்னம்பிக்கையோடு இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களில் ஒரு ஆர்வமே இல்லாமல் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. தந்தை வழி ரிலேஷன் கூட இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தந்தை வழி உறவுகள்கிட்ட இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்று தினம் மனசுல புதிய ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் இருக்கும் நண்பர்களே. இன்னைக்கு கவனமாக ஆராய்ச்சி சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் பணிகளை கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆர்வமாக இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மந்தத்தன்மையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த காரியங்கள் முதல்ல செய்து முடித்துட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறதுக்கான போதுமான நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்க நண்பர்களே. யாரெல்லாம் மெடிசின் மருத்துவம் சம்பந்தமான பொருள் இருக்கிறீங்களோ, பொருள் விற்பனை அல்லது பொருள் உற்பத்தி போன்றவற்றில் இருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் மருத்துவ பொருட்கள் சார்ந்த பணியில் இருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலும் உங்களுக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. எனவே அதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிப்பீங்க. இன்றைய தினம் திடீர்னு சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகு நண்பர்களே. இன்றைய தினம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் திடீர்னு வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகளும் கிடைக்கும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா கூட அது உங்கள் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளோட இன்றைய தினம் அளப்பரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அதை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்க அவர்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது நண்பர்களே. வழக்கத்தை விட உங்கள் வேலைகளை கொஞ்சம் நீங்கள் மாற்றி கூட அதுக்காக செய்துக்கலாம். குழந்தைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இன்றைக்கி உங்கள் வேலைகளை முடியும் நண்பர்களே. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. கல்வியில் நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு தேடி வரும். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு சிறப்பாக தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் உங்கள் காதலரை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு செய்யக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது காதலர் ஏதாவது தவறு செய்திருக்கிறாரு அல்லது நீங்கள் ஏதாவது தவறு செய்திருக்கிறீங்க அப்படின்னா இருவருக்குள்ளாரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஒற்றுமையாக நீங்கள் செய்த தவறை உணர வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்கள் காதலர் மீது உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். இல்லைன்னா உங்கள் தவறை நீங்கள் ஒத்துக்கலைன்னா அதற்காக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குறந்த காதலர் கண்டிப்பாக கோபப்பட தான் செய்வார். அது பொதுவான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க.
உங்கள் தவறுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் மேலே ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னா நீங்கள் ஒத்துக்குங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்குது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தானாகவே நடக்கும். நீங்கள் காத்திருக்காம நீங்களாக இறங்கி சில முயற்சிகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு தேவைப்படும். எனவே இன்றைய தினம் நிறைய முயற்சிகளை செய்யுங்க நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளே கிடைக்கலைன்னா கூட நீங்கள் வாய்ப்புகளை தேடுங்க. உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபைன் பண்ணுங்க. இன்றைய தினம் உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பெருகும் நண்பர்களே. நல்ல ஒரு வழிகாட்டுதல் இன்றைக்கி ஆன்மீக தலைவர்கள் அல்லது சில பெரிய உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது வயதில் மூத்த நண்பர்கள் அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலோ உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாங்க. வேறு லெவலில் கழிப்பு உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இது அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த மாதிரி சூழலில் அனுசரித்து போங்க. இன்றைய தினம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மாறும் நண்பர்களே. நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் இன்றைக்கி நல்ல முடிவுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை இன்னைக்கு நல்லா ஓங்கி காணப்படுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஆளுமை திறன் மிக்க காணப்படுவீங்க. உங்கள் அலுவலக பணியில் அதன் மூலமாக கெத்து காட்ட முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். யோகமான ஒரு நாள். நல்ல சந்தோஷங்கள் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சில விஷயங்கள் ஆர்வம் இல்லாமல் செயல்பட்டாலும் பல விஷயங்களை நீங்கள் புதிய ஆர்வத்தை உருவாக்கிக்கொள்ள ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குழந்தைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. சிறந்த ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் கிரீன் கலர் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைந்துங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் சில விஷயங்களில் ஆர்வம் இல்லாமல் செயல்பட்டாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆர்வம் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதிகமான முன்னேற்றத்தை பெற முடியும். உங்கள் தந்தை வழி சொந்தக்காரங்க மத்தியில் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள் ஆர்வம் குறைஞ்சாலும் உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய விஷயங்களை மனசை டைவர்ட் பண்ணிக்கோங்க. பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு பொறுமை இன்றைய தினம் கட்டாயமான ஒரு தேவையை கடைபிடிங்க நண்பர்களே. சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்களே. குறிப்பாக மருத்துவம் மெடிசின் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். அந்த அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். பயணங்களுக்கான வாய்ப்புகளை தவிர்த்து விடாதீங்கள். சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆர்வமான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் இன்னும் சிறப்பான மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் நண்பர்களே. ஆராய்ச்சி தொடர்பான பணிகள் இருக்கீங்க. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உங்கள் இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். ஆர்வம் நிறைய விஷயங்களை பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.